சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் கூலி. இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார். இதில் ரஜினிகாந்த் சாருடன் அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படத்தை சன் நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு செய்துள்ளார். இப்படம் வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இப்படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் அதன் ப்ரொமோஷன் பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கூலி திரைப்படத்தின் சென்சார் குறித்த அப்டேட்டை படக்குழு வெளியிட்டுள்ளது. அதன்படி இப்படத்திற்கு சென்சாரில் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கூலி படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளதற்கு முக்கிய காரணம் இதில் வன்முறை காட்சிகள் அதிகம் உள்ளதாம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய பேட்டிகளில் தொடர்ந்து கூறி வருவது வயலன்ஸில் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள மாட்டேன் என்பதுதான். அதேபோல் கூலியிலும் வயலன்ஸ் தூக்கலாக இருக்கும் என்பதற்கு அதன் சென்சார் சான்றிதழே சான்று. ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதால் இப்படத்தை 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்க்க முடியாது. நடிகர் ரஜினி சார் நடித்து கடைசியாக ஏ சான்றிதழ் பெற்ற படம் என்றால் அது கடந்த 1989ஆம் ஆண்டு வெளிவந்த சிவாதான். அப்படத்திற்கு பின் அவர் நடித்த எந்த படமும் ஏ சான்றிதழ் பெற்றதில்லை. தற்போது 36 ஆண்டுகளுக்கு பின்னர் கூலி படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த படங்களில் ஏ சான்றிதழ் பெறும் 2வது படம் கூலி. இதற்கு முன்னர் கடந்த ஆண்டு தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் ஏ சான்றிதழ் பெற்றிருந்தது. அதன் பின்னர் சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள கூலி படத்திற்கும் சென்சாரில் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.